ஹலோ guys, வெல்கம் டு navajlifecaretamil. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து இந்த ஒரு மேக்கப் லுக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது என்னென்னா ஒரு ப்ரௌன் டெரக்கோட்டா ஒரு தீமில் இருக்கக்கூடிய ஒரு மேக்கப் லுக். ஸோ நான் மோஸ்ட் ஆஃப் என் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் தீமில் தான் நான் மேக்கப் போட்டிருக்கேன். ஐ மேக்கப், லிப்ஸ், அதுக்கப்புறம் என்னோடய ப்ளஷ் எல்லாமே. ஸோ இந்த மேக்கப் லுக் எப்படி வந்து பண்ணலான்னு பார்க்க போகிறோம். மெயினாக இந்த மேக்கப் லுக் வந்து நான் ட்ரை ஸ்கின்க்கு வந்து எப்படி டியூயாக பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா ட்ரை ஸ்கின் பீப்புள் வந்து மோஸ்ட் ஆஃப் மேக்கப் வந்து கேக்கி ஆயிரும், ரொம்ப பேட்சி ஆயிரும். ஒரு க்ளோயான டூயான மேக்கப் எப்படி வந்து பண்ணலாம், பேஸ் என்னெல்லாம் போடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சதை அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்கின் கேர் தான் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னென்னா இந்த ஐஸ் ரோலர் சோப்ஸ்லேருந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இது என்னென்னா ஒரு சிலிக்கான் மோல்டு. ஸோ நம்ம ஐஸ் க்யூப்ஸ்லாம் வந்து கையில் வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பதில் நம்ம இதில் ஊற்றி மோல்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஐஸ் க்யூப்ஸை கையில் ஹோல்ட் பண்ணும்போது கை ரொம்ப பெயினாக இருக்கும், நம்ம ரொம்ப கூலிங் இருக்கும் போது. ஸோ இந்த மாதிரி ஒரு மோல்டு யூஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப நேரம் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம், ப்ளஸ் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா வாட்டரில் வந்து இந்த காஃபி பவுடர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது ரீசன்ட் டேஸாக. ஸோ இந்த காஃபி பவுடர் வந்து நான் இன்றைக்கி ஐஸ் க்யூபாக ரெடி பண்ணி அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி நம்ம ஐஸ் க்யூப்ஸ் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் கொஞ்சம் எக்ஸ்ஃபோலியேட் ஆகும், நம்ம டல்னஸ்லாம் வந்து குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஐஸ் க்யூப்ஸ் யூஸ் பண்ணுறதுல என்ன ப்ராஃபிட்னா நம்மளுடைய ஐ பேக்கு, ரொம்ப டார்க் சர்க்கிள், பஃபி ஐஸ் இதெல்லாமே வந்து கண்ட்ரோல் ஆகும். ப்ளஸ் ஐஸ் க்யூப் வந்து மேக்கப்புக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஒரு டோனராக யூஸ் ஆகும், நம்மளோட போஸ் எல்லாம் ஷ்ரிங்க் பண்ணும். ஸோ மேக்கப்பாக லாங் லாஸ்டிங்காக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ எப்போவுமே வந்து மேக்கப் பண்ணும்போது ஐஸ் க்யூப்ஸை வந்து பேஸாக அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸை நல்லா சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணாங்க. மேக்கப் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி என்ன பண்ணேன், இது மாதிரி ஐஸ் க்யூப் வச்சுட்டு ஒன் டே நைட் ஃபுல்லாக வைக்கும் போது நல்லா ஸ்ட்ராங்காக அந்த ஐஸ் க்யூப் செட் ஆகி வந்துருச்சா. ஸோ இது என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய ஐலெலாம் அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு அப்படியே ரொம்ப டயர்டாக இருந்த ஐஸ் எல்லாம் கொஞ்சம் எனக்கு ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற போய் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, வாங்க மேக்கப்புக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் மேக்கப்புக்கு என்ன பண்ணுறேன், டோனர் அப்ளை பண்ணுறேன். ஸோ டோனர் வந்து என்னென்னா நான் குட் வைப்ஸோட ரோஸ் டோனர். ஸோ அதுக்கப்புறம் வந்து குட் வைப்ஸோடைய இந்த விட்டமின் சி அண்ட் இ சீரம் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதே குட் வைப்ஸில் வந்து நான் இந்த ஒரு ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நமக்கு ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் வந்து ட்ரை ஸ்கின்மே யூஸ் பண்ணலாம், நமக்கு ஒரு நல்ல பேஸாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஸ்டேக் ஒர்க்கிலேருந்து இந்த ஆயில் பேஸ்ட் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆயில் பேஸ்ட் ப்ரைமர் ஆயில் ஸ்கின்க்கு சூட் ஆகாது, ட்ரை ஸ்கின் பீப்புள் யூஸ் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் நல்லா ஹைட்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் எக்ஸஸாக இருக்கக்கூடிய இந்த ப்ரைமரை வந்து இந்த மாதிரி ஒரு பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு நான் எடுத்துடுறேன். ஸோ அப்போ ரொம்ப ஆயிலினஸ் அது கண்ட்ரோல் ஆகும். ஸோ இப்போ ஃபேஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஓரளவு மாய்ஸ்சர்டாக ஹைட்ரேட்டடாக இருக்கா. ஸோ இப்போ அப்ளை பண்ணும்போது நம்ம மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்வைபேலேருந்து இந்த எக்ஸ்ப்ரெஸோ அப்படிங்கிற ஒரு ஷேட் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் கவரேஜ் ஃபவுண்டேஷன். ஸோ எனக்கு பேசிக்காக மீடியம் கவரேஜ் ஃபவுண்டேஷன் தான் பிடிக்கும். ஸோ ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், ப்ளஸ் லைட் வெயிட்டாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் மீடியம் கவரேஜ் ஃபவுண்டேஷன் வந்து ஹை கவரேஜில் எப்படி யூஸ் பண்ணலான்னா, ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷனுமே உங்களுக்கு மீடியம் கவரேஜ் மாதிரி தான் கொடுக்கும். ஓகேவா? ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷனில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நல்லா பிளெண்ட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி நான் ஆரஞ்ச் கரெக்டாக அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ அதை நான் அப்படியே டேரெக்டாக ஃபவுண்டேஷன்லேயே போய்ட்றேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸோ இல்லை அதிகமாக பிக்மெண்டேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஆரஞ்ச் கரெக்டாக போட்டு செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா உங்களோட ஃபவுண்டேஷன் க்ரே ஆகாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஸ்டேக் ஒர்க்கியோட காம்பேக்ட் வச்சு என்னோடய மேக்கப்பை நான் செட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி பேட் மோஷனில் நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின் பீப்புள் பண்ணலாம், ட்ரை ஸ்கின் பீப்புள் லைட்டாக செட் பண்ணால் போதும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வெட்டனோட இந்த ஐப்ரோ கிட் வச்சு நான் என்னோடய ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இது சூப்பரான ஒரு கிட்டு, மிரரும் இருக்குது இதில். ஸோ இது வந்து ப்ரஷ் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்லா பர்ஃபெக்டாகவே ட்ரா பண்ணலாம் ஐப்ரோஸ். ஸோ எனக்கு ஆக்சுவலாக இது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இதை விட அஃபோர்டபுளாக ஸ்விஸ் பியூட்டி அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஐப்ரோ கிட் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ஐப்ரோஸ் தான் எப்போவுமே இம்பார்ட்டன்ட் மேக்கப் பொறுத்த வரைக்கும். ஸோ ஐப்ரோஸை வந்து கொஞ்சம் போல்டாக வந்து எப்பவுமே ட்ரா பண்ணுங்கள், அப்போ தான் வந்து பார்க்கறதுக்கு நமக்கு மேக்கப் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த ஹிலாரியோட ஐஷேடோ பேலட் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த ப்ரௌன் கலர் ஷேடை எடுத்து என்னோடய ட்ரான்சிஷனில் நான் கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எப்பவுமே ட்ரான்சிஷனுக்கு ப்ரௌன் ஒரு டெப்த் கொடுத்து போகிறது நமக்கு சேஃப், ப்ளஸ் மேக்கப் பிகினர்ஸ்க்கு அது ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட். அதுக்கப்புறம் நான் ஒரு ஆரஞ்சிஷ் ப்ரௌன் ஷேட் எடுத்து இந்த ஷேட் ஆரஞ்சிஷ் ப்ரௌன் ஷேட் எடுத்து நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ அதுதான் இப்போ நான் அப்ளை பண்ணிட்டுருக்கேன். நெக்ஸ்ட் அதே ஐஷேடோ பேலட்டில் இருக்கக்கூடிய ஒரு டார்க் ப்ரௌன் எடுத்துகிட்டு ஒரு பிளாக் மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் வந்து நான் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் டெப்த்து கொடுக்குறேன். ஸோ
இந்த மாதிரி டிப்ஸ் கொடுக்கும்போது நம்ம கட் க்ரீஸுமே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் நேச்சுரலாக சிம்பிளாக தான் ஐ லுக் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டெப்த்து கொடுத்ததுக்கப்புறம் வந்து நான் அந்த ஆரஞ்சிஷ் ப்ரௌன் கலர் ஐ ஷேடோ எடுத்து எனக்கு கீழே அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரான்ஸி காப்பர் ஒரு ஷிம்மர் எடுத்து அப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஷிம்மர் பிடிக்கும்னா நீங்கள் ஷிம்மர் அப்ளை பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி என்னோடய அவுட்ஃபிட்டுக்குமே நான் மேட்ச் ஆகிற மாதிரி தான் வந்து ஒரு ப்ரான்ஸி ஒரு ப்ரௌன் லுக் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நான் கிளிட்டர் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய இந்த பிளாக் கலர் ஐ ஷேடோ வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய ஐலைனராக ட்ரா பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ரீசன்ட் டேஸாக வந்து பிளாக் ஐ ஷேடோ வச்சு ஐலைனர் ஒரு ஸ்மஜ்டு ஒரு ஸ்மோக்கி லுக் க்ரியேட் பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஐலைனர் யூஸ் பண்ணியே போர் அடித்தவங்க இந்த மாதிரி பிளாக் ஐ ஷேடோ இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அதே பிளாக் ஐ ஷேடோ தான் நான் வந்து இன்றைக்கி காஜலாக அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் ப்ளூ ஹெவனுடைய இந்த மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். ஸோ இது நல்லா வந்து ஓரளவு மீடியமாக நமக்கு லென்த்தன் பண்ணி கொடுக்கணும் நம்மளோட லேஷஸை. ஸோ அஃபோர்டபுளான மஸ்காரா. ஸோ ட்ரை பண்ணணும். நம்ம காலேஜ் கேர்ள்ஸ்க்கெல்லாம் ட்ரை பண்ணோன்னா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஸ்விஸ் பியூட்டி இந்த ப்ளஷ் அண்ட் ஹைலைட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ஆரஞ்ச் அண்ட் லைட் பிங்க் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் வந்து நான் ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ண போகிறேன். அந்த ப்ரௌன் கலர் வந்து நான் நோஸ் கான்டோரிங்லாம் பண்ண யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ என்னோடய ஷேடை விட ஒரு ஷேடில் அது டார்க்காக இருக்கிறதுனால எனக்கு கான்டோரிங் யூஸ் ஆகும். அந்த ஆரஞ்சும் அந்த பிங்க்கையும் மிக்ஸ் பண்ணி நான் ப்ளஷ்ஷை அப்ளை பண்ணுறேன். ஸோ மோஸ்ட்டாக பிங்க் அவாய்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ஆரஞ்சிஷாக நீங்கள் போட்டிங்கன்னா நம்மளுடைய லுக் வந்து ஒரு மோனோக்ரோமேட்டிக் லுக் மாதிரி ஈவனாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ப்ளஷ்ஷை அதிகமாக அப்ளை பண்ணல, லைட்டாக தான் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த சில்வர் அண்ட் காப்பரி ஷிம்மர் எடுத்து ஹைலைட்டர் எடுத்து என்னோட நோஸை ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஹைலைட் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் ரொம்ப நேச்சுரலாக க்ளோயிங்காக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக பேலட் தான் ஸ்விஸ் பியூட்டி. ஸோ நீங்கள் பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து ஒரு 6 ப்ளஷஸ் ப்ளஸ் 2 ஹைலைட்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நான் என்வைபேலேருந்து இந்த ஒரு ஷேட் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா சார்லட்ஸ் பர்ஃபெக்ட் நைட் அப்படிங்கிற ஒரு ஷேடு. ஒரு மாதிரி டெரக்கோட்டா ப்ரௌனிஷ் ஆரஞ்ச் ஷேட் மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் ஃபேஸ் ஸ்கின்னாக இருந்தால் சூப்பராக இருக்கும். என்ன மாதிரி ஒரு மீடியம் ஸ்கின் பீப்புளாக இருந்தீங்கன்னா நீங்கள் இது கூட வேறு ஏதாச்சும் ஒரு கலர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைக் ரெட்டு ப்ரௌன் அந்த மாதிரி. ஸோ நான் லைட்டாக இன்றைக்கி ஒரு ரெட் கலர் ஷேட் வந்து மிக்ஸ் பண்ணுறேன் இது கூட. ஏன்னா எனக்கு ரொம்ப இது வாஷ் அவுட் ஆகுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணால் கொஞ்சம் டார்க்காக கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த ரெட் ஷேட் வந்து நான் லாக்மே அப்சல்யூட்லேருந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு வெல்வெட் ஷேடு. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஸ்விஸ் பியூட்டி. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸ். ஸோ ஃபைனலாக இதான் என்னோடய லுக். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம வந்து எல்லாமே அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸ் தான். எல்லாராலுமே இது ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ண முடியும். இந்த லுக் நான் எப்படி க்ரியேட் பண்ணேன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். ஸோ நான் எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் எதுவுமே வந்து ஹை எண்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நான் யூஸே பண்ணல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். லவ் யூ ஆல்.